என் அன்பு குட்டி செல்லங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். யோர்தான் என்ற நதி தானாகவே பிரிந்து ஜனங்களுக்கு வழிவிட்ட அதிசயத்தை குறித்து உங்களுக்கு சொல்லவா? இப்ப யாரு இஸ்ரவேலை வழி நடத்துகிற புதிய லீடர்? எஸ், யோசுவா. யோசுவாவும் இஸ்ரவேலர்களும் கர்த்தர் தங்களுக்கு கொடுப்பதாக வாக்களித்த புதிய தேசத்திற்கு செல்ல தயாராக இருந்தாங்க. அவர்கள் செல்லுகின்ற பாதையில ஒரு பெரிய பரந்த நதி ஒன்று இருந்துச்சு. அதுல தண்ணீர் வேகமா பாய்ந்து கொண்டிருந்தது. யாரும் நடந்து செல்ல முடியாத அளவுக்கு அந்த நதி ஆழமாக இருந்தது. இப்படியான தண்ணீர் இருக்கும்போது இப்போம்லாம் பாலங்கள் ஒரு கரைக்கும் மரக்கரைக்கும் கட்டி அந்த பாலத்தின் வழியா மக்கள் நடந்து செல்வாங்க. அப்படியான பாலங்களும் அங்க இல்ல. கடவுளோட எல்லா பிள்ளைங்களும் அந்த ஆற்றங்கரையின் ஓரத்துல முகாமிட்டு இருந்தாங்க. அவங்க எப்படி கடந்து போக போறாங்கன்னே தெரியாம விழித்து கொண்டிருந்தாங்க. யோசுவா தைரியத்தோடும் விசுவாசத்தோடும் கடவுள்கிட்ட உதவி வேண்டி ஜெபிக்க ஆரம்பிச்சாரு. யோசுவா அடுத்த நாள் விசுவாசத்தோட ஜனங்களிடத்துல சொன்னாரு, நீங்க எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிருங்க, கால்நடைகள் எல்லாம் ஒன்று கூட்ட ஆரம்பிச்சிருங்க. நாளை கடவுள் ஒரு அற்புதமான காரியத்தை செய்ய போகிறார்னு சொன்னாரு. மக்கள் தங்கள் உணவு, உடைகள், கூடாரங்களை எல்லாம் கட்டினாங்க. விலங்குகளை எல்லாம் ஒன்று கூட்டினாங்க. கடவுள் என்ன செய்ய போகிறார் என்று பார்க்க ஜனங்கள் எல்லாம் ஆர்வமா காத்திருந்தாங்க. யோசுவா ஆசாரியர்களை பார்த்து முதல்ல நீங்க போங்கன்னு சொன்னாரு. ஆசாரியர்கள்னா யார் தெரியுமா? கர்த்தரை பற்றி மக்களுக்கு கற்பிக்கின்றவர்கள். இந்த ஆசாரியர்களோடும் கர்த்தருடைய வல்லமை இருக்கிறது என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்வதற்காக ஒருவேளை கர்த்தர் ஆசாரியர்களை முதலில போக சொல்லியிருக்கலாம். கர்த்தருடைய ஊழியக்காரங்களோடும் கர்த்தர் இருக்கிறார், அதை நீங்களும் அறிந்து கொள்ளணும். ஆசாரியர்கள் தங்கள் கால் பாதங்களை ஆற்றல் வைத்தவுடன் எல்லா தண்ணீரும் ஒரு பக்கத்துல ஒரு உயரமான பெரிய குவியல் போல நின்றது. பார்ப்பதற்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஆசாரியர்கள் ஆற்றங்கரையில் நடுவில் நின்றாங்க. அது வறண்ட நிலமா மாறினது. கடவுளின் மக்கள் அனைவரும் மறு அக்கறைக்கு நடந்தாங்க. ஒரு நபரின் கால் விரல்கள் கூட ஈரமாகலையா. அனைவரும் கடந்து சென்றதும் யோசுவா 12 பேரை தேர்ந்தெடுத்து திரும்பி சென்று ஆற்றங்கரையிலிருந்து ஒரு பெரிய கல்லை தேர்ந்தெடுத்து எடுத்து வர சொன்னார். ஆட்கள் சென்று 12 பெரிய பாறை போன்ற கற்களை எடுத்துட்டு வந்தாங்க. எல்லா மக்களும் ஆசாரியர்களும் பத்திரமாக அக்கறைக்கு சென்ற பின் தண்ணீர் எல்லாம் திரும்பி பழையபடி வேகமாக ஓட ஆரம்பித்தது. யோசுவாவும் மற்றவர்களும் பாறைகளை மக்கள் இரவை கழித்த முகாமின் முன்பாக குவியலாக வைத்தாங்க. இந்த 12 கற்கள் கடவுள் அவர்களுக்கு உதவிய மற்றும் அவர்களை பாதுகாத்த அற்புதமான மற்றும் ஆச்சரியமான வழியை மக்களுக்கு நினைவூட்டும்படியா இருந்தது. யோசுவா மக்கள் கிட்ட கர்த்தருடைய கரம் வல்லமை வாய்ந்தது என்பதை மற்றவர்கள் அறியும்படி கர்த்தர் இதை செய்தார் என்றார். எப்படி நதி ஜனங்களுக்கு வழிவிட்டது என்பதின் மூலமாக என் அன்பு குட்டி செல்லங்களே, கர்த்தருடைய கரம் எவ்வளவு வல்லமை வாய்ந்தது என்று நீங்கள் அறிந்து கொண்டீங்களா? கர்த்தரின் வல்லமை குறித்து உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் நிறைவாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.